பாஜக கூட்டணியில் இருந்தபோதும் தமிழக நலனுக்காக நாடாளுமன்றத்தையே 22 நாட்கள் வரை ஸ்தம்பிக்க வைத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீலகிரி தொகுதிக்கு உட்பட்ட காரமடை பகுதியில் நடந்த அதிமுக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக கூட்டணிதான் என்று குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் அனைத்து துறைகளிலும் ஊழல் அதிகரித்து விட்டதாகவும், திமுக வாரிசுகளால் மன்னராட்சி நடக்கிறது என்றும் விமர்சித்தார். ஒரு 25 நாளைக்கு முன்பு நலன் சார்ந்த பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை, 50 ஆண்டு காலம் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அதற்காக சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை அன்றைக்கு மத்திய அரசு இருந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த மத்திய அரசு மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தது. கூட்டணியில் கூட நம்ம இடம்பெற்றோம். அந்த காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காப்பதற்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை காப்பாற்றுவதற்கு நாடாளுமன்றத்திலே நம்முடைய 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை 22 நாட்கள் முடக்கி வச்சாங்க. 22 நாட்கள் முடக்கி வச்சாங்க. இந்திய நாடே திரும்பி பார்த்தது. இது வரலாறு. இந்த வரலாற்றை படைத்தது அதிமுக கட்சி. அதனால காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நாம் கொடுத்த அழுத்தத்தினால மத்திய அரசாங்கம் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்தக்குழு 2 அமைச்சு கொடுத்தது அதிமுக. நாங்களா பயப்படுறோம்? நாங்களே கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம். உனக்கு ஏன் எரிச்சல் வருது? நாங்க கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தா உனக்கு என்ன எரியுது? பயம். தேர்தல் அதிமுக வெற்றி பெற்று வரும் என்று அவருக்கே பயம் வந்துட்டது. பயம் வந்ததுனால இதெல்லாம் பேசுற கோலை அல்ல. எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் வந்தால் வரவேற்போம். தமிழ்நாடு மக்களுக்கு பாதிக்கப்படுகின்ற திட்டங்கள் வந்தால் அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி.